அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுதர்ஷன். வெல்கம் டு டெக்ஸ்ட் புக் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேஸோட செக்ஷனல் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ இந்த போஸ்டிங்கோட ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், இதுக்கான சேலரி, ப்ரொமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட், அலவன்ஸ் எல்லாமே இதை பற்றி இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இதுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வந்திருக்குன்னா 119 வேகன்சிஸ் வந்திருக்கு. என்னடா வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த போஸ்டிங்கோட ஜாப் ப்ரொஃபைல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலுக்கான போஸ்டிங் தான். ஓகேங்களா? போனால் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் தான் போகணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல், ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான போஸ்டிங்ஸ் தான். வெறும் 6 ஹார்ஸ் மட்டும் தான் டியூட்டி. இந்த போஸ்டிங்கில் வெறும் 6 ஹார்ஸ் மட்டும் தான் டியூட்டி. சரி, ரைட்டு, இதை வீடியோஸில் போய் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோஸ் பார்க்குற அனைவரும் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைட், சரி. இது இந்த 2026க்கான நோட்டிஃபிகேஷன். இதுக்கு முன்னாடி ரயில்வேஸ் கண்ட்ரோலருக்கு டைரக்ட் ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அப்படி கிடையாது. அதாவது போன வருஷம் நமக்கு 300 சம்திங் வேகன்சிஸ் இதில் வந்துருச்சு. ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் இதுக்கெல்லாம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ப்ரொமோஷன் வைஸ் தான் இதுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரி குறிப்பிட்ட போஸ்டிங்ஸ்லேருந்து ஹை லெவல்லேருந்து ப்ரொமோஷன் கொடுத்து தான் இந்த ரயில்வே செக்ஷனல் கண்ட்ரோலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டிங் போட்டிருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 இயர்ஸ் மட்டும் தான் இதுக்கான வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நமக்கு ரயில்வேஸில் மட்டும் கிட்டத்தட்ட இருக்க நம்ம இந்தியாவிலே ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படிங்கிறது ரயில்வேஸ் தான். இதில் நமக்கு அவ்வளோ மக்கள் வேலை பார்க்குறாங்க, அவ்வளோ பேர் வேலை பார்த்தோம். இதுக்கான குறிப்பிட்டு ரயில்வே செக்ஷன் கண்ட்ரோலரில் எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் நமக்கு ஒரு 2400 to 3000 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவ்வளோ லேக்ஸஸ் வேகன்சிஸ் நமக்கு ரயில்வேஸில் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் குரூப் டியில் மட்டும் ஒரு 1 lakh வேகன்சிஸ் வந்து அந்த மாதிரி லேக்ஸில் நமக்கு வேகன்சிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப, அவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்கப்ப இந்த ரயில்வே செக்ஷனல் கண்ட்ரோலுக்கு மொத்தமே போஸ்டிங் வெறும் 3000 தான். ஸோ லாஸ்ட்டாக போன வருஷம் நமக்கு வெறும் ஒரு 300க்கான வேகன்சிஸ் தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை அதை தொடர்ந்து நமக்கு ஒரு 199 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இதில் ஏன் அப்படின்னா, இது நம்ம ப்ரொமோஷன்ஸ் வைஸாக போகாமல் டேரெக்டாகவே ரெக்யர்மெண்ட் வெறும் ஒரே ஒரு எக்ஸாம்ஸில் தான். சரி, ரைட்டு. இது அவ்வளோ பவர்ஃபுல்லான போஸ்டிங்ஸ் தான். சேம் டைம்ஸ் வந்து இதோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்குது, இதுக்கான சேலரி எடுத்தோடனே ஒரு லெவல் 6க்கான ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஈக்குவலான போஸ்ட் தான் நம்ம ரயில்வே செக்ஷன் கண்ட்ரோலோட போஸ்ட்டு. ஓகே, ரைட். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்கு, இதுக்கான அப்ளிகேஷன் டேட் மட்டும், இதை மட்டும் முக்கியமாக நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதோட சேலரி மற்றும் இதோட ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு 119 வேகன்சிஸ் வந்திருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் நமக்கு எப்போனா ஜூலை 15 ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஆகஸ்ட் 14 நமக்கு ஒரு 1 மந்த் டைம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் 14 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இப்போலேருந்தே இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ண தயாராகிக்கோங்க. ஓகேவா? மொத்தம் நமக்கு 119 வேகன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட் வந்து செக்ஷனல் கண்ட்ரோலர். இந்த போஸ்ட்டுக்கான ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம சேலரியை பார்த்துடலாம். ஓகேவா? இது வந்து லெவல் 6க்கான போஸ்ட். ரயில்வேஸ்லேயே நீங்கள் என்டிபிசி கிளியர் பண்ணி போனீங்க அப்படின்னா இருக்கிறதே ஹை போஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஸ்டேஷன் மாஸ்டர் லெவல் 6. ஓகேங்களா? லெவல் 6 தான் ஹை போஸ்ட்டு. என்டிபிசியில் நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டு போவீங்க. அதுக்கு ஈக்குவலான போஸ்ட்டு தான் நமக்கு இந்த செக்ஷனல் கண்ட்ரோலர். நீங்கள் என்டிபிசி எக்ஸாம்ஸில் டயர் 1 டயர் 2லாம் கிளியர் பண்ண போகணும். இதில் ஒரே எக்ஸாம்ஸ் தான். ஸோ ஒரு எக்ஸாம்ஸ் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா ஏன் இது அவ்வளோ முக்கியமானது போஸ்ட் அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ரயில்வே ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 18 ஜோன் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஜோன் இப்போ நமக்கு மதுரை ஜோன் வச்சுட்டிங்க. சதர்ன் ஜோனில் பார்த்தீங்கன்னா மதுரை, திருவான்றம், சென்னை இந்த மாதிரி ஜோன் இருக்கும். இதில் டிவிஷன் இருக்கும், குறிப்பிட்ட ஒரு டிவிஷன் இருக்கும். இப்போ குறிப்பிட்ட டிவிஷனை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா? எனக்கு மொத்தம் 18 ஜோன் இருக்குது. அந்த 18 ஜோனில் எனக்கு எத்தனை டிவிஷன் இருக்குது, அந்த டிவிஷனில் எத்தனை செக்ஷனல் இருக்குது அப்படின்னு. இப்போ குறிப்பிட்டு சென்னையில் ஒரு செக்ஷனல்னால் எனக்கு இப்போ மதுரை எடுத்துக்கோங்க. மதுரை டு நமக்கு ராமேஸ்வரம், இங்கே திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு செக்ஷனல், இந்த சரௌண்டிங் செக்ஷனல், அந்த செக்ஷனலில் ஃபுல்லாகவே நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு எந்த ட்ரெயின்ஸ் வருது, ஸோ ஒவ்வொரு அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ட்ரெயின், இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக ஒரு ரெட் கலர் டாட் இருக்கும், எனக்கு லோக்கல் ட்ரெயினாக ஒரு எல்லோ கலர் டாட் இருக்கும். இந்த மாதிரி இதை ஃபுல்லாகவே ஓவரால் கண்ட்ரோல் பண்ணணும். சேம் டைம் வந்து கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஜோனில் இருக்க எல்லாரு கூடயுமே ஒரு கான்டாக்ட் கோஆர்டினேஷன், நீங்கள் லோக்கோ பைலட்லேருந்து ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து எல்லாரு கூடயுமே ஒரு கோஆர்டினேட் பண்ணணும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ரயில்வேஸில் எல்லாமே ஆன் டைமில் நடக்குது. எனக்கு 9 o'clock இந்த ட்ரெயின் எடுத்துருவாங்கன்னா கரெக்டாக டான் 9 o'clock எடுத்துருவாங்க. அப்போ இதோட ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு 4 விஷயங்கள் தான். ஒன்று இதோட கோஆர்டினேஷன்ஸ், ஒன்று டெசிஷன் மேக்கிங். ஓகேங்களா?
அடுத்து முக்கியமாக டைம் பிளானிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்ட் தான். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்லாம் இருக்கனால தான் இதுக்கான டியூட்டி அப்படிங்கிறது வெறும் 6 ஹார்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. வெறும் 6 மணி நேரம் தான். 6 மணி நேரத்துக்கு அவங்க சேலரி லெவல் எவ்வளோ கொடுக்குறாங்க? லெவல் 6 பேசிக் பேவே நமக்கு 44 இருக்கும். இதுக்கான அலவன்ஸு எல்லாமே சேர்த்து உங்கள் கையில் 75 கிட்ட வரும். ஓகேங்களா? 75, 80 கிட்ட வரும். இது போக நீங்கள் ஒவ்வொரு வருஷம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்கள் வித்தின் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே உங்களோட சேலரி இப்போ வந்து நம்ம என்னது 7th பே கமிஷனில் சேலரி நான் போட்டிருக்கேன். 8th பே கமிஷன்லாம் உங்களோட சேலரி அப்படிங்கிறது தாராளமாக 1 லேக் கிட்ட வந்துடும். வெறும் 6 மணி நேரம் டியூட்டிக்கு 1 லேக் சேலரியா. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான போஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களோட கண்காணிப்பு எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு கண்டிப்பான முறையில் ஐ பவர் செக் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு ஆர்மி லெவலுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் அப்படிங்கலாம் செக் பண்ண மாட்டாங்க. ஐ பவர் மட்டும் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் லேசிக் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் தான். இதுக்கான பே லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி கொடுத்தேன். இதுக்கான லாஸ்ட் டேட்டுங்கிறது ஆகஸ்ட் 14 அப்படிங்கிறது தான். சரி, இதில் இந்த ஜோன் வைஸ் நான் முக்கியமாக சொல்லிட்டேன். மொத்தம் 18 ஜோன் இருக்குது. இதில் குறிப்பிட்ட ஜோனில் டிவிஷன் இருக்கும். இதுக்கான போஸ்டிங்குமே நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எனக்கு இப்போ சென்னை ஜோனுக்கு எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜோன் வைஸ் வேக்கன்சியை ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோஸ் அடுத்து அப்டேட் பண்ணுவோம். இதில் முக்கியமாக நம்ம இதோட போஸ்டிங்கும் இதோட ஜாப் ப்ரொஃபைல் மட்டும் தான். ஸோ இது எவ்வளோ பவர்ஃபுல்லான போஸ்டிங் அப்படிங்கிறத கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட சேலரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது லெவல் 6க்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஈக்குவலுக்கான லெவல். ஸோ 34,000 டு 44,000 வரைக்கும் இதுக்கான பேசிக்ஸ் பே, வெறும் பேசிக் பே மட்டும்தான். ஸோ அதிலிருந்து உங்களோட அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ரன்னிங் அலவன்ஸ் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஃப்ரீ ரயில்வேஸ் பாசஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அலவன்ஸ் இருக்குது. உங்களோட டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 66. ஓகேங்களா? இது வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓவராலாக இன்னும் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 75,000 இருக்கும். ஸோ வேறு எந்த கவர்மெண்ட் ஜாப்பில் இல்லாத அலவன்ஸுங்கிறது ரயில்வேஸில் இருக்குது. உங்களுக்கு ஸ்கூல்ஸ்லேருந்து, ரயில்வே ஸ்கூல்ஸ்லேருந்து, ரயில்வேஸோட ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து எல்லாமே ரயில்வேஸ்க்குன்ட்டு தனியாக எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இருக்குது. ஸோ லோக்கோ பைலட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிலோமீட்டர்ஸ் போகிற வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அலவன்ஸ் இருக்கும். பட் ஆனால் இது வெறும் நமக்கோட இதோட ஜாப் எப்படி இருக்கும்? வெறும் ஒரு டேபிள்ஸில் உட்காந்து வெறும் நீங்கள் இப்போ லோக்கோ பைலட்லாம் ஃபுல்லாகவே டிரான்ஸ்போர்ட்லேயே இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தாலும் நமக்கு மூவ்மெண்ட்லேயே இருக்கும். இது அப்படி கிடையாது. ஒரு டெஸ்க்கு ஜாப் தான். பட் ஆனால் டெஸ்கில் இருந்தாலும் ஓவராலாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த இடத்துல ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணணும். ஒரு சம்டைம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ லோக்கோ பைலட்லாம் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இன் பிட்வீனில் நான் ஒரு 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் அப்படின்னா ரைட்டில் ஒரு பஃபலோ எதாவது வந்தாலும் அடிச்சுக்கணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இவங்க தான் எல்லாத்துக்குமே ஒரு டெசிஷன் கொடுக்குறது. இவங்களோட ப்ரொஃபைல் என்ன இருக்கும்? சேம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மானிட்டரில் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் மைக்கில் வச்சு சேம் டைமில் எல்லாத்தையும் அலவன்ஸ் அலாட்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே ஒரு முக்கியமான போஸ்ட் தான் இந்த ரயில்வே செக்ஷனல் கண்ட்ரோலுக்கான போஸ்ட்டு. ஸோ இதுலேயும் டேரெக்டாக போஸ்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக இதுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாம் ஒரே எக்ஸாம்ஸில் லெவல் 6க்கான போஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆஃபர் தான் நமக்கு. ஓகேங்களா? ஸோ என்டிபிசியில் கூட நம்ம டயர் 1 டயர் 2லாம் கிராக் பண்ணி தான் அதுக்கு போகணும். இதில் அப்படி கிடையாது. டேரெக்டாக ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணால் நம்ம ஈஸியாக லெவல் 6க்கான போஸ்ட்டு போயிடலாம். ஓகேவாப்பா? ரைட். இது ஜாப் ப்ரொஃபைல் இங்கே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ மேனேஜர் எல்லாத்தையும் நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும். முக்கியமாக கோஆர்டினேட் பண்ணணும். ஏஎல்பியிலேருந்து ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து எல்லாமே கோஆர்டினேட் பண்ணணும். அது முக்கியமாக சேஃப்டி கோஆர்டினேஷன். ஸோ எல்லா ட்ராக்லையும் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த சைடு ஒரு ட்ரெயின் வரும்போது அந்த சைடு ஏதோ ஆப்போசிட்டில் வருதா? ஸோ இதெல்லாமே மானிட்டரிங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒர்க்கு. ஸோ இதுதான். அதே மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? இதுதான் ப்ரெஷரை நம்ம ஹேண்டில் பண்ணுறது. அந்த சுச்சுவேஷனில் என்ன டெசிஷன் பண்ணுறோமோ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக ஜோன் கோஆர்டினேஷன். நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ குறிப்பிட்ட ஜோன் மொத்தம் 18 ஜோன் இருக்குது. அதில் எனக்கு டிவிஷன் இருக்கும். அந்த டிவிஷனில் எனக்கு குறிப்பிட்ட ஒரு செக்ஷனல் பிரியும். ஓகேங்களா? இப்போ மதுரை செக்ஷனல் பார்த்தீங்கன்னா இங்கே நியர்பை ஒரு 4 ஸ்டேஷன் இருக்கும். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா சென்னையிலேருந்து என்னது கிண்டி, எனக்கு தாம்பரம், இந்த மாதிரி ஒரு செக்ஷனல் இருக்கும். இந்த குறிப்பிட்ட செக்ஷனல் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதுக்கு இன்சார்ஜ் கண்ட்ரோலர் எல்லாமே நீங்கள் தான் அதை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் உங்களோட பொறுப்பு தான். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட் தான் இந்த போஸ்ட்டு. ஓகேவா? ரைட். இதை பற்றி மீண்டும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ டு எவ்ரி ஒன். மறக்காமல் இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.